எப்படி இருந்தேனா, எப்படி மாறிட்டேங்கிறது தான் இந்த வீடியோங்க. எங்க உடைஞ்ச கண்ணாடிய நாங்க எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பை மூட் ஷாப்பிங் ஆப். இது எந்த மாரி ஷாப்பிங் ஆப்புன்னு யோசிக்கிறீங்களா? எந்த யோசனையும் வேண்டாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரீஸும் குறைந்த விலையில, சிறந்த முறையில இந்த ஆப்ல நம்ம வாங்கிக்கலாங்க. உங்களுக்கும் இந்த ஆப்போட லிங்க் வேணுமா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். கண்ணாடியில் இருந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டு ஃபுல்லாக வெயில் பட்டு டேமேஜ் ஆகிடுச்சுங்க. அது ரொம்ப இத்து போயிடுச்சு. ஆனால் உள்ளே இருந்த கண்ணாடியும் பேக் சைடில் இருந்ததும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கம் போட்டு ஒட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. வெறும் கண்ணாடி மட்டும் ஒட்டினா நல்லாயிருக்குமா, அதோட சைடில் ஏதாவது டெக்கரேஷன் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த இந்த குட்டி குட்டி தெர்மோபால்ஸ் இருந்துச்சு. இதை வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கம் எடுத்துட்டேங்க. நார்மல் கம் வச்சு ஒட்டினா பிளாஸ்டிக்கும் கண்ணாடியும் ஒட்டாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணேன்னா கொஞ்சம் சால்ட் எடுத்துட்டேன். சால்ட்டுக்கு பதிலாக மரத்தூள் இல்லைன்னா மணல் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்ணாடியோட பேக் சைடில் இருக்க போர்ட்லேயே ஒரு பாயிண்ட் மாதிரி தெரியுது பாருங்கள். அதுல எல்லாம் இப்போ நான் வந்து சால்ட் வச்சு அதுக்கு மேலே நான் கம்மு ஊற்ற போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்கும். இந்த சால்ட் போட்டு கம் வைக்கும்போது அது மேலே கண்ணாடி வைக்கும்போது கண்ணாடியே ஹீட் ஆச்சுங்க. அந்தளவுக்கு இந்த கம் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஒட்டுமோ ஒட்டாதான்ற டவுட்லேயே நான் அதை கம்மெல்லாம் ஊற்றி கண்ணாடி வச்சு பார்த்தேங்க. ஆனால் நான் யோசித்ததை விடவே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சுங்க இந்த பிளானு. இப்போ எல்லா பிளேஸ்லேயும் உப்பு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அது மேலே அப்படியே கம்மு ஊற்றுறேங்க. கம்மு ஊற்றின உடனே மிரர் எடுத்து நான் இப்போ வைக்க போகிறேங்க. மிரர் எடுத்து வச்சு கரெக்டாக வச்சு அது மேலே கொஞ்சம் அப்படியே அழுத்தம் கொடுக்குற மாதிரி நான் பிடிச்சிக்கிறேன். ஏன்னா அந்த நம்ம கம் ஊற்றியிருக்கோம், அதுக்கப்புறம் அந்த சால்ட் வச்சுருக்கோம், இது பிளாஸ்டிக்கு எல்லாத்தையும் சேர்த்து அது ஒன்றா பிடிக்கணும். அதனால கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறேங்க. நம்ம நினச்சத விடவே நல்லாவே ஒட்டிக்கிச்சுங்க. அடுத்தது இதோட அவுட்டரில் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்ட்டு நார்மல் கம் எடுத்து அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேங்க. அப்ளை பண்ணி இதுக்கு மேலே தெர்மாக்கோல் போடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேங்க. தெர்மோபால்ஸ் எல்லாம் நல்லா பறந்துட்டுருக்கு. அதனால் அப்படியே துண்டு மேலே வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ கம் போட்ட பிளேஸ்லையெல்லாம் கொஞ்சம் எடுத்து அப்படியே போட்டுட்ருக்கேங்க. இதில் நல்லா ஒட்டிக்கும்னு நினைக்கிறேன். போட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கேப் இல்லாமல் விழுகும். இப்போ எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா போட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி மற்ற சைடு க்ளூ போட்டு தெர்மோபால்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. தெர்மோபால்ஸ் நல்லா அங்கங்கே ஒட்டி அங்கங்கே ஒட்டாமல் கொஞ்சம் கேப்போடு தான் இருந்துச்சு. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபைனலாக இப்போ நம்ம 4 கார்னர்லேயும் இப்போ தெர்மா போட்டு ஒட்டியாச்சுங்க. நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ கண்ணாடியில் நம்ம அதிகமாக கை வச்சு கம்மு அது இதுன்னு கொட்டுனனால ஓவர் தூசியாக இருக்குது. ஸோ திருநீர் கொஞ்சம் எடுத்து கண்ணாடி மேலே போட்டு அதை கண்ணாடியை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியில் அவுட்புட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாங்க. இப்போ ஒரு காஞ்ச துணி வச்சு நம்ம அந்த திருநீரை துடைக்கும் போது நம்மளுக்கு புது கண்ணாடி மாதிரியே வந்துடுதுங்க. 30-40 கொடுத்தா வெளியிலேயே இந்த கண்ணாடி வாங்கிக்கலான்னு சொல்லுவாங்க. குழந்தைகளோட உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாடின மாதிரியும் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் நம்ம வீட்டுக்கு புது கண்ணாடி கிடச்சிருச்சுங்க. இதே மாதிரியான அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்குறக்கு கையிலும் கைவண்ணமும் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்